வந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஸ்கூல் பஸ்ஸை காணாமே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா தனுக்கு? இன்னைக்கு வேற அவள் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணணும்னா. எனக்கு வேற லேட்டாக பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ பயமாக இருக்குது. எப்போ இந்த டைமிங்க்கு பஸ்ஸு வந்துடும்? வரலைன்னா பயமாக தானே இருக்கும். என் கஷ்டம் யாருக்கு புரிய போகுது? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அட, பஸ்ஸு சவுண்டு கேட்குது. தனு வந்துட்டா போல. அப்பா, ஒரு வழியா தனு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. தனு, நான் இங்க இருக்கேன், இங்கிட்டு வா. பாப்பா, இந்த ப்ளூ கலர் பேக் தானே? இந்த காலையில கொஞ்சம் லேட் பண்ணாம 8 மணிக்குள்ள வந்துருங்கம்மா, சரிங்களா? அட தனு, நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன். நீ இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணணும்னு சொன்னியா? அதுதான் கையோட பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி தனுவையும் கூட்டிகிட்டு போகலான்னு 1 ஹவருக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணேன். ஸ்கூல் பஸ்ஸு தான் வரவே இல்லை. ஏன் இன்னைக்கு 1/4 மணி நேரம் லேட்டு? என்னாச்சு? ஓ அப்படியா? சரி, நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன் 1/4 மணி நேரம் லேட் ஆகவும். சரி வாங்க அக்கா, இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். நம்ம போய் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணணும்ல. வாங்க நம்ம போகலாம். அக்கா, நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க அக்கா. ஏய் தனு, ஸ்கூல் பேக் அப்படியே வச்சுட்டு போற? யார் தூக்கிட்டு வருவா? அதான் நீங்க இருக்கீங்களே, தூக்கிட்டு வாங்க அக்கா. உன்னை கூட்டிட்டு வர வந்த பாவத்துக்கு என்ன ஸ்கூல் பேக்கை தூக்க விடுறியா? ஏ தனு, நில்லுடி, விட்டுட்டு போற. அம்மா, படிக்கிறது ஒரு ஆள், ஸ்கூல் பேக்கை தூக்கிறது ஒரு ஆள். அம்மா, இது என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த பேகு? படிக்கிற பிள்ளைங்களுக்கு இவ்வளோ புக்காக கொடுப்பாங்க? தூக்கவே முடியல. இந்த வெயிட்டை தூக்கிட்டு எப்போ வீடு போய் சேர்றது? இப்படி நடந்தால் நாளைக்கு தான் வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன்.